السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا رب الإسلام دين النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உம்மத்தை நேசித்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரிஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஸல்லல்லாஹுல் அலியுல் அலீம். இறை நம்பிக்கையாளர்களை, நிச்சயமாக உங்களிடம் ஒரு தூதர் வெளியே வருவாள். நீங்கள் அவர்களுக்கு துக்கத்தில் மூழ்கிவிட்டால் அது அவர்களுக்கு மிக்க வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் நன்மைகளை செய்துவிட்டால் அது மிகவும் அவர்கள் விரும்புகின்றார்கள். அதுவே நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் இரக்கமும் பாசமும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளை படைத்த ஏக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்து எல்லையில்லா கிருபையானாக தாயை விட 2 மடங்கு பாசம் கொண்டவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் நரகத்தின் வாசல்களை 7ஆகவும் சுவனத்தின் வாயில்களை 8ஆக படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் அருள் கொடையை நாம் சொல்லி முடிக்க நாவுகள் இல்லை, எழுதி முடிக்க வார்த்தைகள் இல்லை சொல்லுகின்றார்கள். இறைவனின் பேரருள் மற்ற படைப்புகளை விட நம்மின் மீது, நம் மனிதர்கள் மீது, முக்கியமான நம் சமூகத்தின் மீது சூழ்ந்திருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு காரணம் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் வளர்வதற்காக நம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் வளர்வதற்காக வேண்டி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலுமாக தூங்காமல், தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் குடும்பத்தார்கள் நடத்தும் கவலைப்படாமல், அவர்கள் உடலாகிய அந்த உடல் இருக்க ரூஹையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அதற்காக இந்த என்பது வரலாறு கூறும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களை நடத்தும் கவலைப்படாமல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து பெறுவதற்காக வேண்டி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், பெருமானார் ரசூல் நாயகமே, உங்களை கஷ்டம் இருக்கிறதா, அந்த கஷ்டத்தை நீங்க போக்கிக் கொள்வாங்க, சாபம் விடுகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் சாபம் விடுவதற்கு நான் அனுப்பப்படவில்லை, நான் அருளாகவே அனுப்பப்படுகிறேன் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்விடம், நாயகமே, உங்கள் சமுதாயத்தினர்கள் யாராவது பாவத்தில் விழுங்கி அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல், அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்காமல் அவர்கள் மரணிக்கும் அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்னால் அவர்கள் அந்த பாவத்தை மனம் மருந்தி கேட்டிருந்தாலும் அந்த பாவத்தை நான் மன்னித்துக் கொண்டிருப்பேன் சொல்லுகின்றார்கள். வாய் பேச முடியாதவராக இருந்தாலும் சரி, நான் ஜாடையாக சொல்லிக் கொண்டால் இருந்தாலும் சரியே, நான் அவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்குமே திருப்தி அடையாமல் இருந்தவர்கள் இந்த காரியத்தை சொன்னவுடன் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இந்த துன்யாவிலே அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்தி அடைந்ததால்தான் இந்த கருணை என்பது இந்த உலகத்தில் வெளியானது. நம் மறுமையிலே நம் சமூகத்தினர் அவர்கள் வந்து கடுமையான தாக்கத்தில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்த பாவிகளை எல்லாம் சொர்க்கத்திற்கு போய்விடுங்கள் சொல்லுகின்றிருப்பார்கள். அப்பொழுது அந்த பாவிகளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறதுக்காக வேண்டி, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். எனவே இம்மையிலும் மறுமையிலும் நம் சமூகத்தினர் நம்ம பாடுபடுவதற்காக இருக்கின்றார்கள். நம் பக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோமாக. என் உரையை இடையெடுக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.